இல்ல 1,21,000 வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்க. ஏதாவது மைவிட்ல போட்டா நம்ம ஆட்ஸ் பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிரெயின் வாஷ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுல போட்டா ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா யார் மானி? ரெடி ரோல் ரோலிங் சார் ஆக்ஷன். என் பேரு ஸ்வர்ணம். நான் தர்மபுரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். அது இல்ல TV3ல 1,21,000 வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சோத்து தானே திங்கிறீங்க, 3 வேளை சோறு திங்கிறீங்களா? மைவிட்ல போட்டா நம்ம ஆட்ஸ் பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்னைய பிரெயின் வாஷ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுல பிரெயின் வாஷ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுல பைத்தியமாயவே. ஆனா எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் எந்த ஒரு அமௌண்ட் எனக்கு வரவே இல்ல. என்னோட நகைகளை வித்து தான் நான் இதுல வந்து காசு போட்டிருக்கேன். சம்பாதிக்க முடியாம நான் நடுத்தரல வந்திருக்கேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கோவை மாநகரத்துல கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து பேபி பேசுறேன். வாசி நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா. எங்க அப்பா அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? பணம் வந்து வட்டிக்கு வாங்கி போட்டதுனால வந்து நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. வட்டிக்கு வாங்கி போட்டதுனால வந்து வட்டியை கட்ட முடியாம ரொம்ப சிரமமா இருக்கு. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? கோவை மாநகர ஆணையர் அலுவலக காவல் பதங்கடா பயந்துட்டோன்னு அர்த்தம் இல்ல, பாய்வோம். குறி தவறாம பாய்வோம்.